பர்சனலாக எப்படி சொல்கிறது, அந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இந்த 50-50 ப்ரோ, நியூவாகவும் இருக்குது, அரைச்ச மாவு இருக்கு. ஆனால் கவின் ப்ரோக்கு சூப்பர் படமாக அது கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ரியா புரியல. ஜிபி சூப்பராக போட்டிருந்தாரு. வில்லனிசம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் சீனில் அவங்க வந்து ஸ்கூல் கெட்டுறமா அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. போக போக அவங்க கேரக்டர் ரொம்ப இதுவாக போச்சா, செம்மையா இருந்துச்சு. ஒரு சிலவங்களாம் முன்னாடியே காமிச்சிருவாங்க இவங்க தான் வில்லன் பண்ண, இவங்க போக போக காட்டும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட போது லேக் அடிக்காம இருக்குது. கவின் ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு, ஆஸ் யூஷுவல் நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அவருக்கு இன்னும் செட் ஆயிருக்கு. ஆண்ட்ரியா அவங்க வில்லனிசம் ரோல் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க சூப்பராக. மாஸ்க்ன்றது அதுதான், இப்போ ஒரு ஹைஸ் பண்றாங்கன்னா அந்த ஐடென்டிட்டியை மறைக்கிறதே அந்த மாஸ்க் தான். ஆனால் எந்த காரணத்துக்காக பண்றாங்கன்னு ரிவீல் பண்றாங்க கிளைமேக்ஸ்ல. அந்த ரிவீல் பண்ற மாஸ்கா இந்த டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அது கனெக்ட் ஆகுது, நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப ஃபன்னியாகவும் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே செம்ம காமெடியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகிங்காக இருந்தாலும் நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆண்ட்ரியா மேம், கவின் அண்ணா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆண்ட்ரியா மேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வில்லியாக பார்த்ததுனால அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. பெரிய ப்ளஸ்னா ப்ரீ கிளைமேக்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஒருத்தர் வருவார், அது நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம், மூவியில் பார்க்குறப்போ தெரியும், ஏன்னா அது ஸ்பாய்லர் ஆகிடும்.